தோழர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆதரவாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கோவைக்கு வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு. பாவம் அவரும் 15 வருஷமாக தொண்டை கிளியாக கத்துறாரு. முன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பேச்சு கூட கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருக்குது. பேச பேச அவருக்கே தொண்டை வந்து இதாகிடுச்சாட்டிருக்கு. ஆனால் பிரயோஜனம் இல்லாத பேச்சு. இவனே அவனே யாரை பார்த்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் இன்னைக்கு கோவை மீட்டிங்கில் தன்னையும் நம்பாதவன் மக்களையும் நம்பாதவன் தான் 2 தொகுதியில் பேசுவான், போட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுக்கிறாரு அவரே. ஹான்னு நான் என்ன சொல்கிறேன், நீ யாரை நம்பினேன் சொல்லு. நீ யாரை நம்பின? நீ யாரையா நம்பினியா? நீ நம்பியிருந்தேன்னா உன் கட்சியில் தலைவர்னு ஒரு போஸ்டிங் இருக்கா, பொதுச் செயலாளர்னு ஒரு போஸ்டிங் இருக்கா? நீ சர்வாதிகாரி. நீ யாரையும் நம்ப மாட்ட, காலத்துக்கு கத்திக்கிட்டே கிடப்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் நான் தான் தம்பட்ட அடிச்சுக்கிற. நீ போராடுறேன்னு சொல்கிற. என்ன போராடின நீ போராடின பிரயோஜனமான போராட்டம் தான் என்ன நீ சொல்லு பார்க்கலாம். ஒரு வெங்காயமும் கிடையாது, எல்லாம் பிரயோஜனம் இல்லாத போராட்டம். ஏங்க எப்போ பார்த்தாலும் சீமான் என்ன சொல்கிறான்னா, நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு. ஏங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு ஒரு அழகான ஒரு படம் ஒன்று எடுத்தார் நம்ம இறந்து போன வி சேகர் ஐயா. அந்த படத்தில் அவ்வளோ விஷயம் சொல்லிப்பாங்க. அது வந்து தமிழ் பழமொழி. அதே இவர் வந்து தனிச்சு நிற்பேன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி வாழ்ந்து எதாக இருந்தாலும். இப்போ 2 டீம் இருக்கலாம். 2 டீம் இருந்தால் தானே வந்து கபடி விளையாட முடியும். அதே மாதிரி 2 பேர் இருந்தால் கூட விளையாடலாம். ஒரு ஆள் மட்டும் தனியாக எப்படி விளையாட முடியும்? ஒரு ஆள் மட்டும் தனியாக விளையாண்டா அதுக்கு பேர் என்ன? மனநோயாளி, பைத்தியக்காரத்தனமான ஒரு விளையாட்டு. தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, தன்னைத்தானே புலம்புகிறது. தனிமையில் புலம்புனா என்ன சொல்லுவாங்க? ஆள்லாத இடத்துல சிரிச்சா என்ன சொல்லுவாங்க? ஓ லூசு போடுக்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆள்லாத இடத்துல தனியாகவே கையை கால் ஆடிட்டு என்னவாங்க? ஓ பைத்தியம் போடுக்க அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் சீமானுடைய செயல்படலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு டீமில் நிற்கணும். இவர் தான் சொன்னார், ஒன்று இந்த பக்கம் நெல்லு, இல்லை அந்த பக்கம் நெல்லு, நடுவில் நின்னா செத்து போயிடுவா தம்பி, செத்து போயிடுவா அப்படின்னாரு. அப்போ நீ மட்டும் எதுக்கு வந்து எந்த பக்கம் போகாமல் தனிச்சு நிற்கிற? இதில் இந்த சீமான் கட்சிக்காரன், சீமான் குரூப்பு, இன்னும் இந்த சாதிய சிந்தனை உள்ள சில பயல்களாக கேட்பாங்க, திமுக தனிச்சு நிற்க முடியுமா? என்ன மாதிரி தனிச்சு நிற்க முடியுமாண்ணா? ஏதாவது பைத்தியம் இருக்கா? தனிச்சு எதுக்கு நிற்கணும்? முதல்ல தனிச்சு நின்னா அது வந்து கூட்டமைப்பே கிடையாது. ஒத்த கையை வச்சு கை தட்ட முடியுமா? இல்லை 2 கையை வச்சு தானே கை தட்ட முடியும். அப்போ 2 கை தட்டும்போது இவ்வளோ சத்தம் வருதுன்னா, அப்போ ஒரு 10 கை சேர்ந்து தட்டும்போது எப்படி சத்தம் வரும்? அப்போ இணைஞ்சு வேலை செஞ்சு குறை நிறைகளை இணைஞ்சு இது பண்ணி அப்போ சேர்ந்து ஒரு டீம் ஒர்க், அதாவது கூட்டு முயற்சின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயுமே கூட்டு முயற்சி இருக்குது. அதே மாதிரி அரசியலில் கூட்டு முயற்சி இருக்குது. தனிச்சு நிற்கிறவன் நான் தான் அப்படிங்கிற அகங்காரம், திமுரு, ஒரு தெனாவட்டு, ஒரு சர்வாதிகாரத்தான வந்துடும். ஆனால் டீமாக இணைஞ்சு வேலை செய்யும்போது ஒரு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த 2 கட்சியிலையுமே தனக்கு அடுத்தபடியாக 3வது 4வதாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொண்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்க குறைநிலைகளை சொல்லுவாங்க. அப்போ இல்லைன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும். மக்களுக்கான பிரச்சனை பேசும்போது கேட்டாகணும். தனிச்சு நின்று என்ன ஆகும்? சர்வாதிகாரம் தான் வரும். நான் தான் என்கிற அகங்காரம், திமுரு வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் சீமான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் இப்படியே நிற்க வேண்டியதான். தொண்டை நரம்பு பொட்டைக்க அப்படியே வெறி வந்த மாதிரி கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியதான். ஒன்றும் இல்லைங்க. இந்த சீமான் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? இவர் சொல்கிறாருங்க, நீ ஏன் படிக்க போகிற, நீ ஏன் வந்து அங்கே போகிற, இங்கே போகிற, நீ வா ஆடு மேய்க்கவா, மாடு மேய்க்கவா, பன்னி மேய்க்கவா. இதெல்லாம் நிறைய பேர் சோசியல் மீடியா சொல்லிட்டாங்க. நானும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ் இலக்கியம் கல்வி குறித்து அவ்வளோ அழகாக தமிழ் இவர் கொண்டு தான் சொல்கிறார்ல, சித்திரை சாத்தனாரை பார்த்தியா, வள்ளலாரை பார்த்தியா, வள்ளுவரை பார்த்தியா, கிருபானந்த வாரியார் பார்த்தியார் சொல்கிறார்ல. கடந்து வந்த இந்த தமிழ் மொழியில் தமிழ் இலக்கியம் தான் உச்சக்கட்டமான இலக்கியம். தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுகிறது கல்வி குறித்து? இவர் வந்து படிக்காத இந்த படிப்புக்காக இந்த இவங்கெல்லாம் படிக்கணும், இவங்கெல்லாம் படிக்கக்கூடாது இந்த சூழலை மாற்றி நம்ம தலைவர் வந்து எவ்வளோ தூரம் நம்ம மக்களை படித்து இன்றைக்கி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வந்து ரொம்ப கல்வி. இது ஏன் வடநாட்டுக்காரங்களே இங்கே தான் வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்குன்னு வாழ வர்றான். ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளியாக வரான். அவன் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்க வடநாட்டு தொழிலாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து சிங்கப்பூர், மலேசியா மாதிரி அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இளைஞர்களை நீ பனைமரம் ஏறு, கல் இறக்க, குடி, மாட்டுக்கறி தின்னு, அடிச்சுட்டு வா, ஃபுல்லாக ஆஃப் அடி, இதெல்லாம் ஒரு தலைவன் பேசுகிறான். ஆனால் அது இப்போ நான் வரேன் கல்வி குறித்து சீமான் சொல்கிறது என்ன? ஏற்கனவே சொன்னதானே சோசியம் பண்ணி பாருங்க. ஆனால் கல்வி குறித்து நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது? இவர் சொல்கிற பாட்டன் பாரதியார் சொல்றாரு இல்லையா, அவரே என்ன சொல்றாரு? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் கொடிங்கிறாரு. சரி, கல்வி குறித்து நம்ம ஔவையார் என்ன சொல்றாங்க? கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றுன்னு அவளை சொல்றாங்க. அப்ப ஔவையார் இவர் அவமதிக்கிறாரா? இல்லை நம்ம அவர் பாரதியை அவமதிக்கிறாரா? திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்றாரு, கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறாரு. இவர் திருவள்ளுவரை இது பண்றாப்பியா, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவர் கண்ணிருந்தும் கூடர் அப்படிங்கிறாங்க.
அப்போ இவ்வளவு கல்வி குறித்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊக்கமான செய்திகள் வெளில இருக்கும்போது இந்த சீமான் வந்து நீ படிக்காத, அதான் படிக்காத, நீ வந்து அதாவது மறுபடியும் பின்னோக்கி ஒரு 100 ஆண்டுகள் நம்ம முன்னோக்கி வந்ததை பின்னோக்கி இருக்குது. அப்புறம் மேடையில் பார்த்தீங்கன்னா ஆவுனா பாட்டு படிக்கிறாரு. இவர் என்னவோ அவர் சினிமா விஜய் எப்படி சினிமாக்காரரோ அவன் தம்பி சீமானுடைய தம்பி விஜய் எப்படி சினிமாக்காரரோ உச்சபட்ச நடிகரோ அதே மாதிரி இவனு சினிமாக்காரன் தான். இவனும் பெரிய அறிவாளி இல்லை, ஆனால் பெரிய ஏதோ அரசியல் அறிஞர் மாதிரி பேசுவான், பெரிய வேளாண்மை அறிஞர் மாதிரி பேசுவான். ஒன்றும் கிடையாது. ஆனால் இவன் இந்த ஊருக்கு முன்னோடியாக இவனை போய் முதல்ல விவசாயம் சொல்லுங்க செய்ய மாட்டான். இவன் பையன் போய் ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான். இவனுக்கு தான் பேச ஏதோ யோக்கியதை இருக்குதா? மக்களை நம்பாதவன் தான் 2 தொகுதியில் நிற்பான்னு. நீ 2 தொகுதியில் 16 தொகுதியில் நின்னாலும் நீ ஜெயிக்க மாட்டே, நீ ஜெயிக்க முடியாது. சினிமாவில் போய் பெர்ஃபார்மன்ஸ் நடிக்க வாய்ப்பு கொடுங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுங்க, நான் வாய்ப்பு கொடுங்கன்னு அலைஞ்சவன் அதுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பான். அதை பூரா இப்போ வந்து அவுத்து விட்றான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அவனாக உருவாக்கப்படம் இல்லை, ஏற்கனவே இந்த மண்ணில் கம்யூனிஸ்ட பாட்டாக இருந்தது பூராவும் காப்பி அடித்து உல்ட்டா பண்ணி பாடுறான். இவன் ஒரு பாடுற ஆகுனா என்னம்மா தேவி சக்கமாங்கிற ஒரு பாட்டுங்க. அந்த என்னம்மா தேவி சக்கம்மா பாட்டை வந்து ஏற்கனவே தம்பி படத்தில் அவர் வச்சுருந்தார். அந்த பாட்டை தான் காப்பி வச்சுருந்தாரு. அது சினிமாவில் வச்சுருந்தாரு. ஓகே, நல்லாச்சு. இப்போ ராவண மேடையில் பேருக்கிறாரு. அந்த பாட்டு உண்மையான உருவாக்கமே என்னம்மா தேவி சக்கம்மா உலக தலைகீழ சுத்துது நியாயமா, சின்ன பசங்க அதை சிரட்டை அடிக்காங்க, சித்தப்பா மாரட்டை தீப்பட்டிக்காங்க, என்னம்மா தேவி சக்கம்மா உலக தலைகீழ சுத்துது நியாயமா, காய்கறி கடையில கால் வைக்க முடியலை, கசப்பு கடையில தலை நீட்ட முடியலை, என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலைகீழ சுத்துது நியாயமா. இந்த பாட்டு வந்து 70, 80களில் 90களில் தமிழகம் முழுக்க நம்ம கம்யூனிஸ்ட தோழர்களால் அவர்கள் வந்து பிரச்சார மேடைகளில் பாடப்பட்ட பாட்டு. அன்னைக்கு இருந்த வறுமை சூழலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டை இவனே உருவாக்கின மாதிரி காப்பி அடித்து உல்ட்டா பண்ணி அதையும் பார்த்துக்கிட்டு அவன் பின்னாடி போகிற அந்த கூட்டம் ஹே அண்ணன் விசிலடிச்சு இதான் விசிலடிச்சா குஞ்சு வந்துச்சுங்களா. இதே தான் தாவேகா கூட்டமும் நாத்தாக்கா கூட்டமும் ரெண்டும் ஒன்று தான். என்னன்னா நாத்தாக்காவில் இருந்து அந்த 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 கூட்டம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ தாவேக்காவுக்கு வந்துருச்சு. அதனால இப்போ அண்ணன் வந்து போராட வெக்ஸ் ஆகி வெறியாகி என்ன பேசுறதே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. அப்படி மக்களுக்கான திட்டத்தை பற்றி கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது. இந்த பாட்டு வந்து கம்யூனிஸ்ட் நாங்கள் எல்லா மேடைகளையும் பாடுவாங்க. அப்போ வந்து உணவு தட்டுப்பாடு முறையும் அப்படி இருந்துச்சு கொடுமை. அதனால் அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் கம்யூனிஸ்டுகளை கிண்டல் பண்ணுவான். அதெல்லாம் புரட்சிகரமான பாடல்கள். 70, 80கள் 90களில் நானும் குழந்தையா இருக்கும்போது இந்த பாட்டெலாம் கேட்டிருக்கேன். எங்கேயாவது மேடை போட்டு பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னா முதல்ல இந்த பாட்டு தான் பாடும். மக்களுக்கு அப்போ வந்து விவசாய கூலிகள், விவசாய முதலாளிகள் கூலிகளுக்கான ஒரு போராட்டம் நிறைய நிறைஞ்சிருந்தது. அதை நம்ம கீழ் வெண்மணி மாதிரி அதுக்கான பாட்டு. அது இன்னொரு பாட்டு கூட இருக்குது, நான் பாடுறேன். பச்சரிசி குத்துச்சம்பா கீரையோடவே நெல்லுச்சோறும் நல்ல சோறும் நாங்கள் கேட்கலே, நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனால் கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, மச்சி வீடும் மாடி வீடும் நாங்கள் கேட்கலே, நாங்கள் கேட்டதெல்லாம் இருக்க வீடு, ஆனால் கிடைச்சதெல்லாம் முள்ளு காடு. அப்போ இந்த மாதிரியான கம்யூனிஸ்ட தத்துவங்கள் கொண்ட பல பாடல்கள் இன்னும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இதாவது இந்த 2 பாடல்கள் தான் வந்து எனக்கு ரொம்ப மனப்பாடமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து காப்பி அடிச்சு பேச சீமானுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அப்புறம் சொல்றான், இலவசங்களை பார்த்து நான் வெறுக்கிறேன். உனக்கு கொடுக்க வக்கில்ல, உன் கட்சிக்காரங்க உனக்கு கொடுக்க மாட்டேங்கிற, நீ வாங்கி இது வச்சுக்கிற, நீ ஏழையாக வாழ்ந்து பாரு, அப்போ தெரியும் அந்த காசோட அருமை, இந்த இலவசங்களுடைய அருமை. நீ எங்கே இப்போ நீ ஏழையாக இருந்த பிச்சைக்காரனாக இருந்த எளிய மகன் சொல்கிற, ஆனால் போடுறது பார்த்தா எல்லாமே பிராண்டு சட்டையாக போடுற, பிராண்டு காரில் வர்ற, ஏகப்போக 3 லட்சத்துக்கு வாடகை கட்டுறியாமா. நம்ம மனோஜ்குமார் சொல்கிறாரு, உன் பிள்ளைய 2.5 லட்சத்துக்கு படிக்க வைக்கிறியாமா, எல்லாம் சொல்கிறாங்க சோசியல் மீடியாவில். அப்புறம் நீ எப்படி ஏழைகளுடைய வழி உனக்கு எப்படி தெரியும்? ஒரு நேரத்தில் என் தீகா மேடையில் ஏறும்போது நீ ஏழையாக இருந்திருப்ப. அப்போ தான் உண்மையான சீமான். இப்போ இருக்கிற உண்மையான சீமான் இல்லை, இது இப்போ இருக்கிறது பணக்கார சீமான். அதனால வந்து சீமானுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட பணம் சேர்ந்துருச்சு. இப்போ கூட எங்கள் ஊர் விருதுநகர் பக்கத்தில் காரியாபட்டியில் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் நீ வாங்கி போட்டிருக்கியாமா. இந்த தகவல் வந்துருச்சு. ஆதாரத்தோடு நம்ம மனோஜ்குமார் போட்டிருக்கேன். அது இப்போ இந்த ஸ்டைலும் சீமான ஸ்டைல் தான். ஊனா கை தட்டிக்கிறது இப்படி, அதனை இப்படி கை தட்டுறது ஒரு சரியான காமெடி பீஸ் சீமான். அவன் ஒரு புரட்சியாளன் கிடையாது. அவன் ஒரு புரட்சியாளன் சொல்லிட்டு எல்லாரும் அவன் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. டே அவன் புரட்சியாளர்களடா, மனநோயாளிடா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. இந்த இப்போ ஊனா கை தட்டுறது, ஆத்துனா கத்துற தொண்டை நரம்பு படைக்க அப்படியே பஸ்ஸை பிடிச்சி தொங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறது. இவர் வந்து விஜயை சொல்கிற அப்படி நான் பிளாஸு என்ன எச்சம் என்ன உச்சம் வசனம் பேசுகிற அப்படியா கிண்டல் பண்ணுற அப்படி. நீ நாப்பில் என்ன பண்ணுற சீமான்? நீயும் அதை தான் பண்ணுற. எதுக்கே மூனையில் 2 தடவை நின்று தோத்துக்கண்டா நின்று, நீ எதுக்கு 2 தடவை நிற்கிற? இந்த சின்ன பிள்ளைங்க அம்மா பாருவேன் கடிச்சிட்டான், அம்மா அவன் பாரு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் போய் சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸ்கூல்லையும் வீட்லேயும். அது மாதிரி நீ எதுக்கு 2, அது அவர் சௌரியம். 2 தொகுதியில் நிற்கிறாரு, 3 நீ வேணா நில்லு,
இது ஒரு கம்ப்ளைண்ட் ஐயா, இது ஒரு பேச்சாயா சீமானுக்கு? இங்க பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? ஆனாலும் 3வது முறை நான் தனிச்சு நிக்கிறேன். நீ தனிச்சே தான் நிப்ப கடைசி வரைக்கும். நாங்க தோற்றோம் வரலாற்றுல, நீ தோற்றத்துக்கே தான் இருப்ப. நீ வரலாற்றுல இப்ப இல்லை, எப்பயுமே தோத்துட்டே தான் இருப்பா.